அது அல்லாஹ் சொல்கிறான், இவ்வாறு அவர்கள் செய்து கொண்டு இந்த செயல்கள் யாவும் மிகவும் தரம் கெட்டவையாகும். அப்போது அல்லாஹ் சொல்கிறான், ஒட்டுமொத்த உம்மத்துடைய அந்த மனசாட்சி இருக்குது பாரு, அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த அதாவது எப்பயுமே ஃபஸ்ட்டு இந்த தவறு பிகினிங் ஆகும்போது ஒரு சில பேர் தான் செய்வான். ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் பேர் தான் செய்வான். அப்போவே அவங்கள வந்து முளையிலே கிள்ளி எரிஞ்சிடணும். எரிஞ்சு விட்டின்னா ஆஃப் ஆயிரும். கண்டுக்காமல் அப்படியே அவங்கள விட்டினா அதுக்கப்புறம் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சமூகத்தை ஒரு கத்திரிக்காய் ஒரு தக்காளி கொண்டு போய் நீ ஒரு கூடையில் வை, அழுகின தக்காளியை, அதுக்கப்புறம் ஒரு 2 நாள் மூடி வை, மொத்த கூட காலியாயிடும். ஒரு மாம்பழம் அழுகின மாம்பழத்தில் வை, எல்லாத்தையும் அழுக வச்சிடும். அந்த ஒரு மாம்பழம் தான் டேஞ்சர். அதுதான் ரசூலாவும் சொன்னேன், என்னுடைய உம்மத்தில் பனு உமையாவில் ஒரே ஒரு ஆள், ஒன்லி ஒன் மேன், அதை வச்சு இன்னைக்கு சீரியல் எடுத்து பெருமை பீத்திக்கிறீங்க. இதை விட ஒரு மானங்கிட்ட ரசூலா எச்சரித்த ஒரு ஆள், அவர்னால தான் பிதத்து ஏற்படும், அவர்னால தான் சமுதாயத்துடைய பிளவு மிகப்பெரியது ஏற்படும். என்ன அவர் விஷயத்தில் நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அவரை கொண்டாந்து எங்களுடைய ப்ரைடு, எங்களுடைய கெத்து அப்படின்னு சொல்லிட்டு அவரை கொண்டு போய் காட்டுறீங்க. நான் அவர் வின் பண்ண ஏரியா என்ன, ரசூல்லா ஒரு ஜான் ஏரியா வச்சுருந்தாங்கன்னா அதே போதும் எங்களுக்கு. அது மட்டும் தான் சுத்தமாக இருக்கணும். ஈசா நபியோட ஆதம் நபியோடைய மகன் வந்து குர்பானி கொடுத்தான்ல, குர்பானிலாம் ஏற்கப்படாது. புரியுதா? அல்லாஹ் வந்து இறையச்சமிடையர்கள்ன்றது மட்டும்தான் வாங்குவான். ஜக்காத்து திருடின காசில் கொடுத்தாலாம் அல்லாஹ் வாங்க மாட்டான். புரியுதா? அது மாதிரி ஹலாலாக இருக்கணும், அது எல்லாமே இருக்கணும். அந்த அரசாங்கம் ஹலாலான அரசாங்கமா? ஹலீஃபாவுக்கு கட்டுப்பட்டாங்களா? அல்ல என்ன ரசூல் என்ன சொன்னாங்க, என்னுடைய சுன்னத்தையும் குலஃபாய ராஷிதீன்களுடைய சுன்னத்தையும் கட்டுப்படுங்க நடத்துங்கன்ற சீரீஸ் பார்க்குறோம். ஒரு சீன் பார்த்தோம், படு கேவலமாக இருக்குது. அதை வந்து இன்னும் சொல்லப்போனால் அவங்க பொருள் எடுத்து அவங்களே போட்டுக்கிறாங்க. அதில் அரபியில் தான் பார்த்தேன், அதெல்லாம் தமிழில் டிரான்ஸ்லேஷன் பண்ணி விட்டால் மிகப்பெரிய ஃபசாதாயிரும். ஈராக்கில் ஆல்ரெடி பேண்டு, ஈரானில் பேண்டு, இன்னும் எகிப்தில் பேண்டு, நிறைய இடத்துல பேன் பண்ணிட்டாங்க. ஏன்னா எடுத்து விட்டால் இங்கே ரத்தாறு ஓடிடும், இங்கெல்லாம் வேலைக்காகாது, அவ்வளோ கொடூரமாக இருக்குது. என்ன அதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவர் ஹீரோ அவர் வந்து உக்காந்துட்ருக்கார். உஸ்மான் கொல்லப்பட்டாங்க. கொல்லப்பட்டவொடனே அவங்ககிட்ட வந்து ஒருத்தர் வந்து சொல்கிறார், இன்னொரு அந்த அவருடைய இராணுவ தளபதி யார், அந்த ஷாமுடைய கவர்னர், அவர் சிரியாவுடைய கவர்னர், அவர் ஹீரோ. அந்த கவர்னருக்கு ஒரு இராணுவ தளபதி இருப்பார்ல, கவர்னருங்கிறவர் கவர்னர் ஆஃபீஸில் இருப்பார். அவர் ஃபுல்லாக இராணுவ தளபதி இருப்பார். அவருக்கு அவருக்கு பல்வேறு துறைகள் இருக்கும். அந்த ஒன் ஆஃப் த துறையுடைய ஒரு ஆள் வரார், வந்துட்டு சொல்கிறாரு, அலி அலியானுக்கு எதிராக அன்னை ஆயிஷா அலியானு அவங்களும் ஜுபேர் அலியானு அவங்களும் திரண்டுட்டாங்க, போர் எடுத்துகிட்டு வராங்க, நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ அவர் சொல்கிறார், ஹீரோ என்ன சொல்கிறாரு, அவங்க நம்மகிட்ட ஹெல்ப்பே கேட்கல. இதைத்தான் நானும் சொன்னேன். இவர் ஹக்கில் இருந்திருந்தா, புரியுதா இல்லையா, கர்பலா கேட்டிருக்கீங்களே, இவர் ஹக்கில் இருந்திருந்தா ஆயிஷா அலியானு முதல்ல போய் எங்கே போய் ஹெல்ப் கேட்டிருக்கணும், ஷாமில் போய் சிரியாவில் போய் இவர்கிட்ட கேட்டிருக்கணும். ஏன்னா இவர்கிட்ட தானே பெரிய ஃபோர்ஸ் இருக்குது. இவங்க எங்கே போகிறாங்க, பஸ்ராவுக்கு போகிறாங்க. அவர் வந்து சொல்கிறார், இராணுவ அதிகாரி, ஏங்க அவர் பஸ்ராவுக்கு போகிறாங்க, நம்மகிட்ட அவங்க அப்படி போயிட்டுருக்காங்க, நம்ம என்ன போய் கேட்போம்மா அப்படிங்கிற. அவர் சொல்கிறாரு, அங்கே தல்ஹாவும் ஜுபேர் இருக்காங்க, அவங்க நம்மகிட்டலாம் ஹெல்ப் கேட்க மாட்டாங்க. அதாவது உங்கள் பொருள் எடுத்து நீங்களே போட்டுக்கிறீங்க. அப்போ உங்கள் பக்கம் நியாயம் இல்லை. அவர் சொல்கிறார், நான் கிசாஸ் வாங்காமல் விட மாட்டேன். கிசாஸ் எந்த அடிப்படையில், ஜாஹிலியத்துடைய அடிப்படையில். எது ரசூல்லா காலு கீழே போட்டு பாசிட்டு போனாங்களா அந்த ஜாஹிலியத்துக்கு கீழே. அப்போ எதுக்காக நான் சொல்கிறேன்னா, இந்த இடம் வந்து கிறிஸ்தவர்கள் வந்து டிவேட் ஆன இடம். இங்கே முஸ்லீம்கள் எங்கே டிவேட் ஆனோம், அதுவும் அந்த இடம்தான். புரியுதா? ரசூல்லாவுடைய அந்த இறையாட்சியை வந்து மன்னராட்சியாக கன்வெர்ட் பண்ணது, அதுதான் நாசமாக போன இடம். நாசமாக நீ போனியா தெரு இருக்குல்ல, அது வந்து அங்கே தான் இருக்குது. நீங்கள் போய் தேடிட்டே போகிற தெரு வந்து அங்கே இருக்குது. நீங்கள் அந்த சீரீஸே பார்த்தீங்கனாலே நீங்களே முடிவு பண்ணிக்கலாம், அந்த மாதிரி தவறாக இருக்குது. அது ரசூலா சொல்லியும் போனாங்க, பனு உமையாவை சேர்ந்த ஒரு மனிதன். அது அல்பானி வந்து சொல்லியும் போட்டார். அது யார் தெரியுமா, வேறு யாரும் இல்லை, இவர் தான். இதுக்கு மேலே உங்களுக்கு என்ன வேணும்? தீமையை அந்த காலத்து ஆட்கள் எல்லாரும் தடுத்துட்டாங்க. அதனால் குலஃபா ராஷிதன் லிஸ்ட்டில் அவரை சேர்த்தவே இல்லை.
புரியுதா? அதனால தான் இந்த உம்மத்து இன்னும் சாகாமல் இருக்குது. இன்றைக்காவது இன்றைக்கி என்னால் முடிவெடுக்க முடியுதுல்ல இது தவறுன்ட்டு. எப்படி முடியுது? அவங்க வரலாற்றில் அவங்க உயிரை கொடுத்து அந்த செய்திகளை சேகரித்து வச்சாங்க. இப்படி தான் நடந்துச்சு, இது ஹக்கு இது பாத்தில்ன்ட்டு. இல்லைன்னு இங்கே ஈசா நபி மேலே தான் சிலுவையில் அறையப்பட்டாங்களா பள்ளியா, போனாங்களா போகலையா, இப்படி இருக்கும். புரியுதா? இல்லை ஹக்கும் பாத்திலும் கலந்துரும், முடிவு பண்ண முடியாது. ஈசா நபி அல்லாவுடைய மகனா மரியமுடைய மகனா மனித மகனா கண்டுபிடிக்க முடியாது. அவர் கடவுள் தன்மை இருக்கா இல்லையா கண்டுபிடிக்க முடியாது, மிக்ஸ்அப் ஆயிரும். ஆனால் என்ன பண்ணிட்டாங்க, அல்லாவுடைய ரசூலுடைய அந்த உம்மத்தினர் ஹக்குன்னு தெளிவாக அது கடைசியாக தன்னுடைய ரத்தத்தினால் யார் அந்த ஸ்டாம்ப் வச்சுட்டாங்க, கியாமத் வரைக்கும் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் வச்சுட்டாங்க. இனி யாரும் என்ன பண்ண முடியாது, ஹக்கை பாத்தில்னு சொல்ல முடியாது, பாத்தில்னு தான் சொல்லணும், ஹக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா ஜஸ்டிஃபிகேஷனே பண்ண முடியாது.